எனக்கு ஒரு மென்டல் பிரச்சனை இருந்துச்சுங்க. என்னன்னா வந்துட்டு, நான் வந்து பேச பிராக்டிஸ் பண்ணுவேன். ரெகுலரா பண்ணுவேன். லாங் டெர்ம் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு, மறுபடியும் லெவல் 1க்கு 10க்கு போனதுக்கப்புறம், மறுபடியும் லெவல் 1 வந்துருவேன். அதாவது லெவல் 1 20க்கு போனதுக்கப்புறம், மறுபடியும் லெவல் 1க்கு வந்துருவேன். இது என்ன ஆச்சு? அது ஏன் ஆச்சு? இது எப்படி ஓவர் கம் பண்ணேன்? நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நெறைய பேர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே இங்கிலீஷ் பேச ஆசைப்பட்டவங்க எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ட்ரை பண்ணியும் இம்ப்ரூவ் ஆவாது. அவங்க மறுபடியும் ரிவர்ட் ஆயிடுவாங்க. அது என்ன பிரச்சனை? அது ஏன் வரும்? அதை எப்படி ஓவர் கம் பண்றதா பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பிரச்சனை இதுக்கு பேரு? இதுக்கு பேரு ஸ்பீக்கிங் இன்கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்க ஆரம்பிப்பீங்க. நல்லா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 10 நாள் 15 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனா மறுபடியும் ஒரு நாளைக்கு அப்புறம் மோசமா அது எப்படி ஃபீல் பண்ணீங்களோ 10 நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. லெவல் 1 இருந்து லெவல் 20க்கு போவீங்க. 50 கூட போவீங்க நீங்க. ஆனா மறுபடியும் லெவல் 1க்கே வருவீங்க. இது ஏன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இது மைண்ட் செட் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டா, அந்த அளவுக்கு அவ்வளோ செல்ஃப் எஸ்டீம்னா லோவா இருக்கும். நம்மள மதிக்க மாட்டோம். இங்கிலீஷ் பேச தான் நான்லாம் ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம தீர்மானிச்சுப்போம். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் எனக்கு எப்படி ஆச்சுன்னா, நான் வந்துட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். ஒரு மாதிரி டிமிடா, ஷையா, ஒரு மாதிரி லேமா, நல்லா ஒரு கோலை, ஒர்த்லெஸ், ஐ டோன்ட் டிசர்வ் இட், இந்த மாதிரி தான் என்னோட ஐடென்டிட்டியே இருந்துச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ரெகுலரா இம்ப்ரூவ் பண்ணேன். ஆனா இம்ப்ரூவ் பண்ணாலும் என் மைண்ட் செட் டீப்பா மாறல. நான் ரொம்ப வருஷமா அப்படியே தான் இருந்திருக்கேன். அப்போ டீப்பா இருக்கும்போது நான் இம்ப்ரூவ் ஆனாலும் என்னால பேச முடியாது. ரிவர்ட் ஆயிடும். நான் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். ஆனா நான் உண்மையில அந்த மாதிரி அல்லனே. அப்போ நான் அங்கேயே போயிடுறேன். ஸோ மறுபடியும் நான் ரிவர்ட் ஆயிடுவேன். ஸோ இது எப்படி நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா வந்துட்டு, இது எனக்கு ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. இம்ப்ரூவ் பண்ண ரிவர்ட் ஆகிட்டு இருந்தேன். இது எப்படி ஓவர் கம் பண்ணா வந்துட்டு 2 விஷயம் பண்ணேன். நம்பர் 1 அஃபர்மேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நீங்க உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கணும். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் யுவர் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட், இட் இஸ் ஆல்சோ அபவுட் யுவர் மைண்ட் செட் அண்ட் பிலீஃப்ஸ். அதாவது நீங்க என்ன நம்புறீங்க, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, உங்க ஆக்ஷன், அதான் நீங்க உங்க ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே இல்லாம நீங்க எந்த மாதிரி கேரக்டரா இருக்கீங்க, உங்க கேரக்டர், உங்களோட ஹியூமன் கேரக்டர் அது எப்படி இருக்கு, அதுவும் ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். அதாவது உங்க ஆக்ஷன் பிளஸ் உங்களோட கேரக்டர், அதாவது உங்க பிலீஃப், உங்க மைண்ட் செட் எல்லாமே கேரக்டர் தான் சொல்லுவாங்க. இது இம்ப்ரூவ் ஆனாதான் உண்மையிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இது இம்ப்ரூவ் ஆகாம நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆனாலும் உங்களோட ப்ராக்ரஸ் பேசிக்கலி வேஸ்ட் தான். அதனால தான் சம்டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லாங் டேர்மாக ஆகுது சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ இது ஏன்னா வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். கேரக்டரும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணனா வந்து முதல்ல அஃபர்மேஷன். டெய்லியும் காலைல எழுந்துச்சு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன மாதிரி ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் டு ஐ வாண்ட் டு பிகம் எழுதி அதுக்கு என்ன ஆன்சர், அதாவது ஐ வாண்ட் டு பிகம் சமன் ஹூ ஸ்பீக்ஸ் ரியலி வெல், ஐ வாண்ட் டு பிகம் சமன் ஹூ ஹெல்ப்ஸ் பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி, இந்த மாதிரி எழுதி அதை ஃபீல் பண்ணி ஒரு 4-5 தடவை அஃபர்ம் பண்ணுவேன். இது ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, உண்மையிலே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் பண்ணுற ப்ராக்டிஸ்க்கு ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு பிகம் சம்மன் ஹூ ஸ்பீக்ஸ் ரியலி வெல். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு ஐ வாண்ட் டு பிகம் சம்மன் ஹூ வில் ஹெல்ப் பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. ஸோ ஓகே இந்த மாதிரி இருக்கு. ஓகே என் மைண்டே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மாற ஆரம்பிச்சு. இந்த சேஞ்சுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 4 months ஆகலாம். ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் பல வருஷமாக இருந்த உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா அஃபர்மேஷன் பண்ணி, ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் கன்சிஸ்டன்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ 2வது என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே முக்கியம், இது ஆக்ஷனும் இருக்கணும். நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி உங்கள் கேரக்டரை மாற்றிக்கணுமோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லியும் ஆக்ஷன் பண்ணணும். அதாவது நான் என்ன பண்ணேன்னா, நான் சொன்னேன்ல ஐ வாண்ட் டு ஸ்பீக் ரியலி வெல், ஐ வாண்ட் டு பிகம் சமன் ஹூ ஸ்பீக்ஸ் ரியலி வெல், ஐ வாண்ட் டு பிகம் சமன் ஹூ ஹெல்ப்ஸ் பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. அது சொன்னது அது ப்ளஸ் என்ன பண்ணேன்னா ப்ராக்டிஸும் பண்ணேன். அப்போ நான் இங்கிலீஷ் பேச ப்ராக்டிஸும் பண்ணுறேன், கோச்சிங்கும் பண்ணுறேன், ப்ளஸ் அஃபர்மேஷனும் பண்ணுறேன். அப்போ என்னோட ஆக்ஷனும் என்னோட அஃபர்மேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இங்கே தான் உண்மையான சேஞ்ச் நடக்கும். ஸோ நீங்களும் ரொம்ப நாளாக சஃபர் ஆகுறீங்க, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறா நான் வரமாட்டேன் ப்ரோ, அது வந்து உங்களோட ஸ்கில் பிரச்சனை, உங்கள் பொட்டன்ஷியல் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் மைண்ட் செட் பிரச்சனை. நீங்கள் இன்னும் ஒர்த்லெஸ்ஸாக நல்லா ஒர்த்தே இல்லை, நல்லா அவ்வளோ பெரிய ஆள்லாம் வர முடியாது, என்ன மாதிரிலாம் ஆக முடியாதுன்னு ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃபை மாற்றுறது எப்படி மாற்றுறது? செல்ஃப் அஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன மாதிரி ஆகணுமோ அதை எழுதிட்டு அஃபர்ம் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணி அஃபர்ம் பண்ணுங்கள். அஃபர்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் மெயின் என்ன வேணும்னா ஆக்ஷன். நீங்கள் அஃபர்ம் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் இருந்தால் தான் மாறும். ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து எப்பவுமே ப்ரூஃப் வேணும். நீ கான்ஃபிடென்ட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணுறியா ஓகே கான்ஃபிடென்ட்டாக மாற்றிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணலையா இல்லை அப்போ வந்து பழையபடி இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த அஃபர்மேஷன் ப்ளஸ் ஆக்ஷன் இது ரெகுலராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே ஷார்ட் டைமில், அதாவது ஒரு மேக்ஸிமம் 6 monthsலேயே நீங்கள்
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காம ஒரே ஒரு லைக்கும் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா.